வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவாயில் அருமையான சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம். என்ன மாதிரின்னு சொன்னால் இது வந்து கணவாயில் வந்து ரொட்டி ஒன்று செய்ய போகிறோம். இப்போ மிதிவடி மாதிரி ரொட்டி தான். நான் அது வந்து எண்ணெயில் பொரிக்கிறதில்ல. இது வந்து கல்லில் வச்சு சுடுற மாதிரி செய்ய போகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணவாயை வெட்டி போட்டு எடுத்துருக்கிறோம். அதுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறோம். மஞ்சத்தூள் ரெண்டாவது பிரட்டை 2 வைக்கணும். மஞ்சத்தூளும் உப்பும். இந்த கணவாய் பிரட்டை 2 செய்ய போகிறோம். இப்போ செய்து போட்டு தான் அடுத்த கட்டமாக ரொட்டி ரெடி பண்ண போகிறோம். ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக உருளைக்கிழங்கு சேர்த்து ரொட்டி சுட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கணவாய் அவிய வச்சாச்சு. கணவாய் அவிய வச்சு போட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் ரொட்டி கலவில் பார்ப்போம். இது வந்து நாங்கள் ஒரு 3 ரொட்டி சுட போகிறோம். அப்போ ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்குறோம். நீங்கள் விரும்பின மாதிரி போட்டுக்கொள்ளலாம். உருளைக்கிழங்கு நல்லா அவிய வச்சு போட்டு பார்த்திங்கன்னா தோல் இந்த மாதிரி உறிஞ்சி வரும். இந்த மாதிரி எல்லா தோலையும் முறிச்சு எடுத்து போட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மிக்சியில் போட்டு நாங்கள் அடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணவாய் வந்து நல்லா அவிஞ்சு தண்ணி எல்லாம் வெளியில் வந்துன்றது. இது இப்படி இடந்து வத்திடும். இதுக்குள்ளே நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு வந்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அடித்து நல்லா களியாக கூழாக எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அடித்தாச்சு, நல்ல பருவத்துக்கு வந்துட்டு. இதை வேணா 3 ரொட்டிக்கு தான் அளவாக எடுத்துருக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். இதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம், பச்சை மிளகாய் இதுக்கு சேர்க்க போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் அதோட அதை வந்து மாவுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி குழைக்கணும். கொஞ்சம் உப்பும் சேர்க்கணும். உப்பும் சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழைச்செடுக்கணும். ரொட்டி சுடுற பருவத்துக்கு வந்து நல்லா குழைச்செடுக்கணும். எவ்வளோ அதுக்கு அடித்து பிரட்டி ஒரு ரொட்டி எடுக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு வந்து நல்ல பதத்தில் வரும். ரொட்டி வந்து தப்புறதுக்கு ரொட்டி தோசைகளில் வச்சு தப்பி எடுக்கிறதுக்கு நல்ல பருவமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவிச்ச சோளன் மாதிரி கணவாய் வந்திருக்குது. சின்ன சின்ன வெட்டி தான் பிரட்டி எடுத்துனாங்களோ அவிச்ச சோளன் மாதிரி கிடக்கு பார்த்தா. இனி இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, எல்லாத்தையும் சேர்த்து வந்து வதக்கி எடுக்கணும். அதோட கொஞ்சம் தூள் சேர்க்கணும். மசாலாத்தூள், கறி மிளகாத்தூள் சேர்க்கல, மசாலாத்தூள் சேர்த்துருக்குறோம். இது வந்து கொஞ்சம் மிளகு, அது வந்து இஞ்சியும் உள்ளியும் சேர்த்துடிச்சது. எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளன் மாதிரி அவிய வச்ச கணவாய் அவியலை வந்து இதுக்குள்ளே வந்து நீ போட்டு பிரட்டலாக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கணவாயும் கரண்டியும் சண்டை பிடிச்சது பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தக்காளி சோஸ் ஒரு கொஞ்சம் அதோடையும் அதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து போட்டு பிரட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இறக்குற பருவத்துக்கு வந்துட்டு இதுக்கு கடைசியாக கொஞ்சம் புளி விட்டு தான் நாங்கள் இறக்குவோம். புளி விட்டுருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி வந்து பதப்படுத்தி வச்சுனாங்க. இப்போ ரொட்டி ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அதில் கணவாய் பிரட்டலை வந்து நடுவில் வச்சு போட்டு மடித்து ரொட்டியை வந்து சுட போகிறோம். இது வந்து நீங்கள் இப்போ தோட்டங்களுக்கு வேலைக்கு போகிறார்கள் வந்து விடியலை செய்து கொண்டு போகலாம். பின்னரம் வரைக்கும் இருக்கும் முடிவாக. அதே மாதிரி கடலுக்கு போகிறார்கள், இப்படி வேலைகளுக்கு கூடுதலாக போகிறார்கள் வந்து இப்படியான
ரொட்டியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போகலாம். ரெடி பண்ணி கொண்டு போனால் உங்களுக்கு வந்து பிளேன் டீயோட இந்த ரொட்டி வந்து சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சுவையில் இருக்கும். பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா அடி வண்டி இருக்குது. வீடியோ இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். போக போக நல்லா தோசைக்கல் வந்து ரெடி பண்ணுவோம். இந்த ரொட்டி இந்த மாவை பார்த்திங்கன்னா தெரியும் என்ன பதத்தில் நல்லா அருமையாக என்னென்னு சொல்கிற பதப்படுத்தி வச்சு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து. பார்த்திங்கன்னா இந்த பருவத்தில் அந்த ரொட்டியை சுட்டெடுக்கணும். அதில் மெரிய விடக்கூடாது. இப்படி தான் இருந்தால் ஏற்கனவே கணவாயை வந்து நாங்கள் பிரட்டியெல்லாம் வச்சாச்சு. அப்போ அதால் ரொட்டி வந்து இந்த பருவத்தில் விட்டு எடுத்திங்கன்னா சரி. இந்த ரொட்டியை வந்து நாங்கள் பீஸாக கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அருமையான கணவாய் ரொட்டி ரெடி. இதுக்கு வந்து நாங்கள் மீன் குழம்பு சேர்க்குறோம். மீன் குழம்புல தொட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. உண்மையிலேயே நான் வந்து சாப்பிட முடியாதான் உங்களுக்கு அந்த வீடியோக்கள் போடுறேன். நான் சாப்பிட்டு பார்த்ததில் அருமையான ஒரு ரொட்டி. இது வந்து நல்ல ஒரு சிற்றுண்டின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் சோட்டாக செய்து சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு. இதோட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பிளேண்டியோட ரெடி பண்ணியது நாங்கள். இஞ்சி பிளேண்டி அது வந்து நல்ல செமையாக இருந்தது. 2 இஞ்சி பிளேண்டியும் ரொட்டியும் சாப்பிட நல்ல செமையாக இருந்தது. நன்றி, வணக்கம்.